கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது, நிறைவேறுகிற நாட்கள் வந்துவிட்டது. நல்ல கவனிங்கள, மனுஷன் ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவான் நீங்கள் நினைக்கிங்க? இல்லை, அவன் மனிதன், ஒருவேளை அவன் மாறிவிடலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதும் அல்ல. அவர் வாக்கு பண்ணினார், நிச்சயம் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுத்தாரோ அத்தனை வாக்கு தத்தங்களும் இந்த நாளில் நிறைவேறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் எதற்காக? வாக்கு தத்தங்கள் ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வாக்கு தத்தங்கள் என்று நம்ம அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தரிடத்திலே கிளைம் பண்ணி, எப்படின்னா ஆண்டவரே இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீரே, இதை நிறைவேற்றும். வாக்கு தத்துவம் எதற்காக? நல்ல வாஸ்து பாருங்க, 2 கொரிந்தியர் 1:20. இந்த வசனத்தினுடைய பாதி தான் நமக்கு தெரியும், பாதியை நான் சொல்லட்டுமா? அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதுதான் 2 கொரிந்தியர் 1:20. இது முழு வசனம் அல்ல, இது பாதியிலிருந்து வருகிற வசனம். முழு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு நம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போது வாக்கு தத்தம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? உங்கள் நிமித்தம், ஏன் நிமித்தம், கர்த்தருடைய நாம மகிமைக்காக தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் பொழுது என்ன நடைபெறுகிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு எளிய மனிதனுக்கு, ஒரு சிறிய மனிதனுக்கு, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தான். சின்னவனாயிரும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், சேனைகளின் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, படிக்காதவன், எளியவன், சின்னவன், ஒதுக்கப்பட்டவன், ஆனால் கர்த்தர் பிஸ்னஸை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தான். எப்படி செய்யக்கூடும், எப்படி செய்யக்கூடாது ஞானத்தை கொடுத்தான். கர்த்தர் அந்த பிஸ்னஸில் அந்த தெய்வ மனிதனை ஆசீர்வதித்தான். முழு குடும்பத்திலும் ஆசீர்வதித்தான். அப்படியே அவருடைய வாக்கு தத்தத்தின்படி முழு குடும்பத்தில் உங்களை ஆசீர்வதிப்பான். ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி முடிக்கட்டுமா? உபாகமம் 28:14, கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவா. நிச்சயம் அப்படி செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.